வணக்கம். வேளாண்மை படிப்புக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியாச்சு. ஜூன் 8ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பாருங்கள், முக்கியமான செய்தி. அக்ரி சம்மந்தப்பட்ட படிக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கிய செய்தி இது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் வேளாண்மை படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு நேற்று தொடங்கியது. அதாவது 9ஆம் தேதி தொடங்கிருச்சு. மே 9 தொடங்கிருச்சு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஜூன் 8ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். ஸோ கடைசி நாள் ஜூன் 8க்குள்ளே சரியாக ஒரு மாதம். ஓகேங்களா? 9ஆம் தேதி ஆரம்பிச்சது, மே 9 ஆரம்பிக்குது, ஜூன் 8ஆம் தேதி வரலையும் விண்ணப்பிக்கலாம். இது வந்து ரெண்டுக்கும் சேர்த்து என்னென்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு அதோட கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ், அதோட அஃபிலியேட்டட் காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரி சம்மந்தப்பட்ட படிக்கிறதுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரே அப்ளிகேஷன் தான் இது. அதிலே 3rd பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அரசு உதவி பெறும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வழங்கப்படும் இளநிலை வேளாண்மை மற்றும் அது தொடர்புடைய படிப்புகளில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவை தலைமைச் செயலகத்தில் வேளாண்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேற்று தொடங்கி வைத்தார். ஓகே, சரி, இது என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். BSc ஆனர்ஸ் விவசாயம், தோட்டக்கலை, வனவியல், பட்டு வளர்ப்பு, பிடெக் வேளாண் பொறியியல், பிடெக் உணவு தொழில்நுட்பம், பிடெக் உயிரி தொழில்நுட்பம், உயிரி தகவலியல் உள்பட பல்வேறு படிப்புகளில் மொத்தம் 6921 இடங்களில் பொது கலந்தாய்வு முறையில் நடைபெறும். ஸோ கவுன்சிலிங்கில் இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சீட்டு அப்படிங்கிறது தனி. அதாவது அவங்களா ஃபில் பண்ணிக்க, நேரடியாக ப்ரைவேட் காலேஜஸில் நேரடியாக அவங்க அட்மிஷன் போடுற சீட்டுங்கிறது தனி. இது வந்து கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய சீட்ஸ். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் அப்ளை பண்ணிவிட்டு கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணக்கூடிய சீட்ஸ் தான் இந்த 6921 இடங்கள் அப்படிங்கிறது மொத்தம். இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. வேளாண் படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் www.tnaucanapply.com என்ற இணையதளத்தை பயன்படுத்தி ஜூன் 8ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது. இது இல்லாமல் பாருங்கள், உதவி மையங்கள் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 600, SC/ST மாணவர்களாக இருந்தால் 300 மட்டும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்காக அனைத்து வேளாண் கல்லூரிகளிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் கணினி வசதியுடன் கூடிய உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதனால் உங்களுக்கு ஆன்லைனில் இப்போ ப்ரௌசிங் சென்டர்லாம் போனீங்கன்னா 250 ரூபா 100 ரூபா வாங்குவாங்க. அந்த வசதி இல்லாதவங்க நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நேரடியாக போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இணையவழி கலந்தாய்வு. கவுன்சிலிங் முழுவதும் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். மாணவர்களுடைய தரவரிசை பட்டியல் ஜூன் 16ஆம் தேதி வெளியிடப்படும். அதைத் தொடர்ந்து விரும்பும் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்வதற்கான இணையவழி கலந்தாய்வு தொடங்கும். ஜூன் 16க்கு அப்புறம் மொத்தமுள்ள இடங்களில் 7.5% இடங்கள், அதாவது 403 இடங்கள் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. 7.5% ரிசர்வேஷனுக்கு 403 சீட் இருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள் கவனிங்க. அதேபோல் +2வில் வேளாண் பிரிவு படித்த மாணவர்களுக்கும், +2வில் அக்ரி படிச்சிருப்பாங்கள்ல, அவங்களுக்குன்னு ரிசர்வேஷன் இருக்குது. அதில் 223 இடங்கள் இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு 20 இடங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 128 இடங்கள் இருக்குது. முன்னாள் இராணுவத்தினுடைய வாரிசுகளுக்கு 20 இடங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த விருப்பம் உள்ளவங்க, அக்ரி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க விருப்பம் உள்ளவங்க விரைவாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய படிப்பு கிடைத்து படிக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.